Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் கோஸ்ட் அத்தியாயம் 17. சுற்றி இருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னை தகனம் செய்ய வேண்டாம், புதைத்து விடு என்று எதற்காக சொல்கிறாள் பாக்யலட்சுமி? அதையும் அவள்தான் சொல்கிறாளா? அது அவள் குரல் தானா? மாதவன் குனிந்து அம்மாவின் தலையை மெதுவை வருடியபடி, என்னம்மா அசட்டு பிசட்டு பேசுகிறீங்க என்று மறுபடியும் கேட்டான். பாக்யலட்சுமியின் கண்கள் மேலே மேலே செருகிக் கொண்டன. அவளால் தொடர்ந்து பேச முடியவில்லை. மாதவனின் சகோதரர்களும் அண்ணிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சில நிமிடங்களுக்கெல்லாம் டாக்டர் வந்து பரிசோதித்தார், ஊசி போட்டார். கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கொண்டால் சரியாக கூடும் என்று, ஆனால் வயதாகிவிட்டதால் எதையும் நிச்சயமாக சொல்ல முடியாது என்றும் தெரிவித்துவிட்டு போனார். மாதவனும் கல்பனாவும் தாங்கள் திரும்பிச் செல்லும் எண்ணத்தை மேலும் கொஞ்ச நாள் ஒத்தி போட்டார்கள். பாக்யலட்சுமி பாதி நினைவும் பாதி மயக்கமாக படுத்திருந்தாள். திடீரென்று யாரோ வருவது போலவும் அவளுடன் பேசுவது போலவும் அடிக்கடி அவளுக்கு பிரமைகள் எழுந்தன. சில ராத்திரிகளில் திடீரென்று வீறிட்டாள். ஒரு நாள், பாக்யலட்சுமி, நான் சொல்லி தந்தபடியே சொன்னேன், ரொம்ப கரெக்ட் என்று யாரோ தன்னிடம் சொல்வது போல் இருந்தது அவளுக்கு. யாரு நீ என்று கத்தினாள். நடுராத்திரி நேரம் பங்களா மொத்தத்தில் இருந்தும் அங்கங்கே தூங்கி கொண்டிருந்தவர்கள் வாரி சுருட்டி கொண்டு ஓடி வந்தார்கள். பாக்யலட்சுமி யாரிடமோ பேசிக் கொண்டிருக்கிற மாதிரி, கத்தி கொண்டிருக்கிற மாதிரி தோன்றியதை தவிர அருகில் யார் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. பாக்யலட்சுமி தான் ஏதோ உளறுகிற மாதிரி தெரிந்தது. இன்னொரு குரல் அவர்களுக்கு கேட்கவில்லை, ஆனால் பாக்யலட்சுமி கேட்டது. பாக்யலட்சுமி, உன்னை வச்சு தான் நான் என் ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள போகிறேன். என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? பாக்யலட்சுமிக்கு வாய் குளறியது. அன்னைக்கு சொன்னிய, அதை விடாப்பிடியாக சொல்லணும். நீ செத்து போன உடனே தகனம் செய்வாங்க, அதுக்கு இடம் கொடுக்காத, புதைக்கணும்னு சொல்லு. புரியுறதா? புதைக்கணும்னு சொல்ல. புதைக்கணும்? என்னை தகனம் பண்ணக்கூடாது. புதைக்கணும், என்னை தகனம் பண்ணக்கூடாது என்று அவள் சொல்வது சூழ்ந்திருந்த எல்லோருக்கும் தெளிவாக கேட்டது. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அவள் மூச்சு நின்றுவிட்டது. அம்மா அம்மா என்று மாதவன் தாயை பிடித்து உலுக்கினான். எவ்வித அசைவும் தென்படவில்லை. அவள் இறந்து விட்டாள் என்று சந்தேகம் இல்லாமல் தெரிந்தது. எல்லாரும் அழுது ஓய்ந்த பின்பு மூத்த பிள்ளை புரோகிதரை வரவைத்தான். இறுதி சடங்குக்கு ஏற்பாடுகள் செய்தான். மாதவன் அப்போது குறுக்கிட்டு, அண்ணா, அம்மா கடைசியை சொன்னதை மறந்து விடாது என்றான். என்னதே? தகனம் பண்ணக்கூடாதுன்றாங்க, புதைக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் என்னவோ ஜன்னியில் உளறிதே அலட்சியமாக கூறினான் பெரியவன். இல்லைண்ணா, அதுதான் அம்மாவின் கடைசி வேண்டுகோள், கடைசி ஆசை. அதுக்கு நாம் மதிப்பு கொடுத்தாக வேண்டும். புதைக்கிறதாவது உளராத, நாம் இந்துக்கள், அதெல்லாம் வழக்கமில்லை. ஆனால் புரோகிதர், தாயாருடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டியது குழந்தைகளின் கடமை, இதில் ஒன்றும் தப்பில்லை. இந்து மதத்திலையும் சில பிரிவுகளில் புதைப்பது உண்டு, அப்படியே செய்யலாம் என்றார். சுப்புராமனின் பங்களா பிரம்மாண்டமான தோட்டத்துடன் இருந்தது. அதன் ஒரு மூலையில் பாக்யலட்சுமி புதைப்பது என்று தீர்மானித்தார்கள். தனிப்பட்டவருக்கு சொந்தமான இடத்தில் புதைப்பதற்காக கார்ப்பரேஷனிடம் விசேட அனுமதி பெற்றார்கள். ஒரு சவப்பட்டி தயாரித்து பாக்யலட்சுமி அதில் வைத்து தோட்டத்தின் கிழக்கு கோடியில் தண்ணீர் தொட்டி அருகே புதைத்தார்கள். அந்த இடத்தில் மாதவன் ஒரு ரோஜா செடி நட்டு வைத்தான். ஏறத்தாழ ஒரு மாதம் சென்ற பின் ஒரு நாள் மாதவன் அலுவலகத்துக்கு புறப்படும் சமயம், என்னங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றாள் கல்பனா. என்ன என்று அவன் ஆச்சரியத்தோடு நின்றான். நாம் இங்கே தங்கியிருந்தது போதும், நம்முடைய பழைய இடத்துக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். மனைவின் முகத்தை கூர்ந்து கவனித்தான் மாதவன். சரியான தூக்கம் இல்லாததாலும் கவலைகளினாலும் இமைகளின் கீழே கருவளையம் கட்டியிருப்பது தெரிந்தது. அவளுடைய செப்பு இதழ்களில் குழப்பத்தின் வெடிப்பு பரவியிருந்தது. என்ன கல்பனா, யாராவது ஏதோ சொன்னாங்களா என்றான். சேச்சா, எல்லோரும் பிரேமத்தான் இருக்காங்க. இந்த வீட்டில் சம உரிமை ஒன்றுன்னு தெரிஞ்சுட்டு தான் மரியாதையும் மதிப்பும் குறைவில்லாமல் கிடைக்குது. பின்ன என்ன? என் மனசுக்கு தான் என்னவோ ஒரு படபடப்பாக இருக்குது. எப்போதும் யாரோ ஒருத்தர் என் பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அவள் சொல்லி கொண்டிருந்த போதே அவர்கள் குழந்தை பாபு நின்றிருந்தான். போய் விளையாடி கொண்டிருப்போ என்று அவனை வெளியே அனுப்பினாள். என்னை பற்றி கூட பரவாயில்ல, பாபுவுக்காக தான் முக்கியமா? என்ன அவனுக்கு என்ன? திடீர்னு யாராவது உள்ள நுழைந்தால் நாம் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்ப்போம் இல்லையா? அதுபோல் திடீர்னு வாசல் பக்கத்தை பார்க்குறான். என்ன பாபுன்னு கேட்டால் யாரோ வந்தாங்கம்மாங்கிறான். நேற்று பாட்டி அதோ நிற்கிறாங்கம்மா, என்னை கூப்பிட்றாங்கம்மா. நான் உளராதேன்னு திட்டினேன். இல்லைம்மா, அதோ பாரு தோட்டத்துக்கு போகிறாங்க. நான் எனக்கு யாரையும் தெரியவில்லை, ஆனால் குழந்தைகள் போய் பேசாது. மாதவனின் முகத்திலும் சிந்தனைகள் படர்ந்தன. ஆனால் அவன் பயப்படவில்லை, மனைவியை பயப்படுத்தவும் விரும்பவில்லை. இதெல்லாம் வெறும் பிரமதான், இருந்தாலும் கொஞ்ச நாளில் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு மனசை அலட்டிக்கொள்ளாமல் என்று சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு புறப்பட்டான். அடுத்த 6 நாட்கள் எவ்வித சம்பவமும் இல்லாமல் நகர்ந்தன. 7ஆம் நாள் ராத்திரி கல்பனா தன் குழந்தையுடன் கணவன் அருகே கட்டில் படுத்திருந்தாள். மின்சார விசிறி சுழன்ற போதிலும் அறைக்குள்
ஏனோ வெக்கையும் புழுக்குமாய் இருப்பதை உணர்ந்து வெளியே ஹாலில் போய் படுத்துக்கொண்டாள். அடுத்து இருந்த வெராந்தாவில் வேலைக்காரி மரகதமும் அவள் குழந்தையும் தூங்கிக் கொண்டிருந்ததால் தனிமையை பற்றி அவளுக்கு பயம் ஏற்படவில்லை. ஹாலில் மின்சார விசிறியை போட்டுக்கொண்டு கவலையற்று படுத்தாள். கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பாள். கண்ணை விழித்தவள் பக்கத்தில் பாபு எழுந்து உட்கார்ந்து கொண்டு மிரள விழிப்பதை கண்டாள். ஏண்டா பாபு, ஏன் பாத்ரூம் போகணுமா, ஏன் உட்காந்துருக்க என்றாள். இல்லைம்மா, யாரோ என்னை தட்டினாங்களே, தொட்ட மாதிரி இருந்தது என்று அவன் சொன்னதும் அவளை பீதி பிடித்து கொண்டது. குழந்தையை அணைத்து எடுத்துக்கொண்டு பழையபடி மாதவனுக்கு அருகிலே போய் படுத்து கொண்டு விட்டாள். கணவனையும் குழந்தையும் சேர்த்து அணைத்து கொண்டபோது அவளுக்கு உடம்பு விடவிடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. வெகு நேரம் கழித்து தான் கண்ணாயிருந்தாள். காலை 6 மணி இருக்கும். தோட்டத்தில் யாரோ பெருங்குரல் எடுத்து ஐயோ ஐயோ என்று கதறுவது காதில் விழுந்தது. மாதவனும் கல்பனாவும் அலறி அடித்து கொண்டு போய் பார்த்தபோது வேலைக்காரி மரகதம் தன் குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு ஓவென்று அழுது கொண்டிருந்தாள். வீட்டிலிருந்து அத்தனை பேரும் அவளை சூழ்ந்து நின்றிருந்தார்கள். என்ன ஆறுதல் சொல்லி எப்படி தேற்றுவது என்று யாருக்கும் தெரியவில்லை. வேகமாய் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு குனிந்து பார்த்தான் மாதவன். உயிர் போய் வெகு நேரமாகிவிட்டது என்று தெரிந்தது. ரத்தம் வடிந்த மாதிரி சோகை பரவி இருந்தது. பெண் குழந்தை 4 வயது தான் இருக்கும். ஏழையானாலும் அழகாக இருந்தது. அந்த பரிதாபத்தை மற்றவர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத போது பெற்றவளின் வயிறு எப்படி இருந்திருக்கும்? என்னவா திடீரென எப்படி இது நேர்ந்தது என்று அண்ணனை கேட்டான் மாதவன். மரகத்துக்கே தெரியல. ராத்திரி பக்கத்தில் விட்டுக்கிட்டு இருந்த குழந்தை காலையில் காணாமேன்னு தேடி இருக்கிறா. தோட்டத்தில் குழந்தைய கையை காலை பரப்பியபடி கிடந்துதான். 3வது வீட்டில் ஒரு டாக்டர்மா இருக்கார். வந்து பார்த்து குழந்தை இறந்துடுச்சுன்னு சொன்னார். என்ன காரணம், ஏதாவது பூச்சி போட்டு கடித்திருக்குமான்னு கேட்டேன். அப்படி எதுவும் தெரியலங்கிறாரு. கணவனின் கையை பிடித்தபடி கல்பனா நின்றிருந்தால் அவள் கை நடுங்குவது அவனுக்கு தெரிந்தது. சரி சரி, எல்லாரும் போங்க என்று பெண்களை வீட்டுக்குள் அனுப்பினாள். மற்ற வேலைக்காரர்களின் உதவியுடன் குழந்தையை சுடுகாட்டுக்கு எடுத்து செல்ல ஏற்பாடுகள் செய்தான். மரகதம் கதற அவளுடைய சிசு ஒரு துணியில் சுருட்டி எடுத்து செல்லப்பட்டது. வேலைக்காரர்களில் ஒருவன் அதை அணைத்தபடி எடுத்துக்கொண்ட போது தற்செயலாக அதை கவனித்தான் மாதவன். இரு என்று சொல்லி இன்னொரு முறை உற்று பார்த்தான். கழுத்தின் பின்புறம் குண்டூசியினால் குத்திய மாதிரி 2 சிவப்பு புள்ளி தெரிந்தது. இரத்தம் உறைந்து போன 2 சிவப்பு பொட்டு நன்றாக தெரிந்தது. எதுவோ அந்த இடத்தில் கடித்த மாதிரி, உடலெங்கும் வியர்த்து கொட்டுகிற மாதிரி ஒரு கணம் மாதவனுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளாமல் மறுகணமே மறைத்து கொண்டான். அவர்களை அனுப்பிவிட்டான். அன்று முழுவதும் அவன்தான் யோசனையில் ஆழ்ந்திருந்தான் என்றால் கல்பனா அவனுக்கு மேல் பீதி வசப்பட்டிருந்தால் அவளை கலவரப்படுத்தக்கூடாது என்று மாதவன் தான் கண்டதை அவளிடம் சொல்லவில்லை. நகைக்குறியா, பிராண்டிய குறியா, கடித்த குறியா, என்னவாக இருக்கும் அந்த இரத்தப்பொட்டுக்கு காரணம் அவன் குழம்பிக்கொண்டே இருந்தான். ராத்திரி படுக்க வந்தபோது கல்பனா, நான் பயப்பட்டது சரியாயிடுச்சு, இங்கே ஏதோ ஒரு கெட்ட சூழ்நிலை இருப்பது நிச்சயம் என்றாள். அவளை பாசத்துடன் தட்டி கொடுத்தவன், தினம் ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இந்தியா பூராவும் இறந்து போகிறது. நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரி குழந்தை இறந்ததுக்கா நீ மறண்டு போகிற என்றான். அதில் மரகதம் சாயந்தரம் வேறொன்னு சொன்னா. என்ன? நான் கொஞ்ச நேரம் ஹாலில் படுத்துட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டேன். பாபு ஏதோ பயப்படுகிறான்னு மின்சார விசிறியை நிறுத்தாமலே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து மரகத்துக்கு தூக்கம் முழிச்சிருக்கிறது. மின்சார விசிறியை பார்த்ததும் அதன் கீழே படுத்துக்கொள்ள ஆசைப்பட்டு குழந்தையுடன் வந்திருந்தாளாம். அங்கே தான் தூங்கினாளாம். திட்டப்போகிறோமே என்று யாரிடமும் சொல்லலையா. சாயந்தரம் தான் என்னிடம் அழுதுகிட்டே சொன்னான். சரி, அதனால் என்ன, உங்களுக்கு புரியலையா என்றபோது அவளுடைய குரல் தழுதழுத்தது. நம்ம பாபு அவன் படுத்திருந்த இடத்துல கொஞ்சம் தவறு இருந்தால் நம்ம குழந்தைக்கு அந்த கதி வந்திருக்கும். அவள் அழுது விட்டாள். எந்த கதி என்று மாதவன் கேட்கவில்லை. என்னவோ ஒரு அமானுஷ்யமான சக்தி தான் மரகதத்தின் குழந்தையை கொன்றிருக்கிறது என்பது அவனுக்கும் புரிந்தே இருந்தது. அன்று அவனுக்கு ஏற்பட்ட பயங்கர சந்தேகம் வர வர அதிகரிக்கலாயிற்று. அதிகரிக்கும் வண்ணம் மேலும் 2 சாவுகள். அவர்களுடைய பங்களாவுக்கு பின்புறம் ஒரு குடிசை பகுதி இருந்தது. பட்டினியும் பஞ்சமும் நோயும் மரணமும் அங்கே சகஜம்தான். ஆகவே அங்கே ஒரு குழந்தை இறந்து போனபோது யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதை தூக்கிச் செல்கையில் மாதவன் சும்மா வேடிக்கை பார்க்கிற மாதிரி அருகே போய் கவனித்தான். அந்த குழந்தையின் கழுத்திலும் 2 இரத்த புள்ளிகள் தெரிந்தன. தான் கண்டதை அப்போதும் அவன் கல்பனாவிடம் சொல்லவில்லை. பழைய வீட்டை காட்டிலும் வசதியான வேறு புது வீடு பார்த்து கொண்டிருப்பதாகவும் கிடைத்ததும் புறப்பட்டு விடலாம் என்றும் சொல்லி வைத்தான். குடிசை பகுதியில் மற்றொரு குழந்தை அடுத்த வாரம் இறந்தது. வேறு யாரும் கவனிக்காத அதே இரத்த புள்ளிகள் மறுபடியும் மாதவன் கண்டான். இப்போது அவனுடைய தைரியம் பஞ்சாய் பறந்து விட்டது. அண்ணன்மார்கள் தகப்பனாரின் பிஸ்னஸை சரியானபடி நிலைநிறுத்துவதில் முழுமூச்சுடன் ஈடுபட்டிருந்தார்களே ஆகையால் அவர்கள் கவனத்தை திருப்ப அவன் விரும்பவில்லை. அவனுடைய திகில் அலுவலத்தில் அவன் செய்யும் வேலைகளில் வெளிப்பட்டு விட்டது போலும். சந்துரு என்று அவனுடன் வேலை செய்பவன், நபா மாது, ஏன் கொஞ்ச நாள் ஆளை மாறிட்ட, என்னாச்சு உனக்கு என்று கேட்டான்.
கேன்டீனுக்கு அவனை அழைத்துச் சென்று தனியாய் உட்கார்த்தி வைத்துக்கொண்டு காஃபி டம்ளரை கையில் உருட்டிய வண்ணமே தன் இதயத்தின் ரகசியங்களை எல்லாம் கொட்டினான் மாதவன். பல நிமிட நேரத்துக்கு மௌனமாயிருந்த சந்துரு, இதை இப்படியே விடக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச 4-5 பேர் இருக்காங்க, அவளை அழைச்சிட்டு வர்றேன் என்றான். மந்திரவாதிகளா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சைக்கிக் தன்மை உள்ளவங்க, ஆவிகளுடன் பேச தெரிந்த மீடியம்ஸு. நம்மால் புரிஞ்சு கொள்ள முடியாத, நமக்கு தெரியாத ரகசியங்களை தங்கள் அமானுஷ்ய உணர்வுகளின் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய திறமை படைத்தவங்க. சரி, அழைச்சு வா என்றான் மாதவன். இனம் தெரியாத ஒரு பயம் அவனை பிடித்து கொண்டது. தொடரும்.